ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வர வைக்கிறேன். இங்கே நம்ம ராஜஸ்தானில் இருக்கோம், சரியாக சொல்லப்போனால் உதய்பூரில். ஓகே, இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஸ்ஸானோடைய ரெண்டாவது ஆக்சுவலி மார்க்கெட் ஃபோக்கஸ்டான வண்டி நிஸ்ஸான் கிராவைட்டோடைய லான்ச்சுக்கு வந்திருக்கோம். நிஸ்ஸான் கிராவைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட் எம்பிவியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக ஒரு நிமிஷம் நீங்கள் பார்க்கலாங்க. எனக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் இது ஆக்சுவலி வந்து அரண்மனை மாதிரி இருக்கு இல்லையா? இது அரண்மனையே கிடையாதுங்க, இது ஆக்சுவலி வந்து ஹோட்டல். ஓகே, ஃபேர்ஃபீல்டோடைய த பேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உதய்பூரில் இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ஹோட்டல் இது. ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, சரியான பயங்கரமான ஒரு அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி சங்கர் படம் அளவுக்கு செட்டெல்லாம் பண்ணி இந்த காரை லான்ச் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிஸ்ஸான் இந்தியா. ஸோ வண்டி அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, எனவே வண்டியை நம்ம வந்து வாக் அரவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நிஸ்ஸான் கிராவைட். ஸோ ஆக்சுவலி நிஸ்ஸானோடைய மோஸ்ட் அஃபோர்டபுள் 7 சீட் எம்பிவியும் இதுதான். 5.65 lakh எக்ஷோரூம் ப்ரைஸுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது 7 சீட் கெப்பாசிட்டியோட கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5 வேரியன்ட்ஸ் வரைக்கும் வந்து அவைலபிளாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 1 லிட்டர் 3 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் கிடைக்குது. பேசிக்காக சொல்ல போனால் இது ரீபேஜ்ட் வெர்ஷன் ஆஃப் ரெனோ ட்ரைபர் தாங்க. ஓகே, ஸோ 72 PS மேக்ஸிமம் பவர், 96 நியூட்டன் மீட்டர் தான் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்குது. மெயினாக இந்த வண்டியை பற்றி நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல அஃபோர்டபுளான வண்டியாக இருக்கும். அதே சமயம் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் 10 இயர்ஸ் அல்லது 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியை பொறுத்தவரை. சூப்பராக இருக்குல்ல? வாங்க, இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது, இது எந்த மாதிரி ஒரு வண்டி, ரீபேட்ச் பண்ணாலும் இது எந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டி கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்த்துலாம். நிஸ்ஸான் கிராவைட் ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரைபர் அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக டோட்டலாகவே நிஸ்ஸானோடைய டிசைன் லாங்குவேஜை இதை எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் பெரிய கிரில் பார்க்கலாம், ஃபுல்லி கிளாசி பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஹெட்லாம்ப்ஸு உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டர்ஸ் ஆக்சுவலி இல்லை, இது நான் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் LED டிஆரில் நீட்டாக இருக்குது. அண்ட் கீழே உங்களுக்கு LED ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் 3 பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது, அது உங்களால் ஃப்ரண்ட்டில் பார்க்க முடியும். ஓகே, கிராவைட் அதுதான் பிராண்டோடைய பெயர். ஸோ டோட்டலாகவே ஃப்ரண்ட் ஃபேஸியாக இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நிஸ்ஸானோடைய டிசைன் லாங்குவேஜ் படி இந்த C-ஷேப்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பம்பரில் வரணுங்கிறதுக்காக அந்த ஒரு அக்ரெசிவான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் சைடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இது ட்ரைபர் போலவே உங்களுக்கு வந்து 15 inch வீல்ஸு. ஆனால் இது அலாய் வீல்ஸ் இல்லை, பார்க்குறதுக்கு அலாய்ஸ் மாதிரி இருந்தாலும் இது ஸ்டைலைஸ்டு ஸ்டீல் வீல்ஸ். ஓகே, வீல் கவர்ஸ் தான் இது, ஆனால் ஸ்டைலிஷாக இருக்குது. டயர் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 185/65R15 அதுதான் டயர் சைஸாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓவரால் சைடு ப்ரொஃபைல் இது பார்க்குறதுக்கு எப்பவும் போல் ஒரு ரெனோ ட்ரைபர் மாதிரியே தான் இருக்குது, பெரிய அளவில் வித்தியாசம் எதுவும் இல்லை. அதுபோக சைடில் மீதி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் ரெயில்ஸ், இது ஆக்சுவலி லோடு கேரிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ரூஃப் ரெயில்ஸ். இங்கே மேலே கேரியரும் ஒரு சாம்பிளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ தாராளமாக ரூஃப் மேலே நீங்கள் வந்து லோடு வச்சுக்கலாம், அந்தளவுக்கு கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. காரணம் 7 சீட்டர் அப்படின்னு இருக்கும்போது லக்கேஜ் ஸ்பேஸ் பெருசாக இருக்காது, ரூஃபில் தான் நீங்கள் வந்து லக்கேஜ் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்துலையும் அவங்க வந்து மறக்கலை. ஸோ ஓவரால் சைட் ப்ரொஃபைல் இப்படி தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். sub 4 மீட்டர் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு MPV இது அப்படின்னு இருக்கும்போது இது நீட்டான பேக்கேஜிங்னால தான் இது 7 சீட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. 7 பேர் இங்கே கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ட்ரைபரில் நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியிருக்கோம், உட்கார முடியுங்க. ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும். அதுபோக வேறு என்ன ஹைலைட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சன் வைசர்ஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து ஆஸ் அ பார்ட் ஆஃப் வண்டியோடைய டாப் மாடலோட கிட்லேயே அந்த சன் வைசர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க க்ரோம் ஆக்சன்ஸோட, அது நமக்கு தெரியும். அதுபோக கிராவைட் அப்படின்னு இந்த டீகேல்ஸ் ஸ்டிக்கரிங் வந்து இந்த சைடில் வந்திருக்கு, அது ஒரு ஹைலைட். அண்ட் இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் எடிஷன் மாடல், டாப் மாடலில் பேஸ் பண்ணி லிமிடெட் எடிஷன் மாடல் கொடுக்குறாங்க. அதில் மட்டும்தான் இந்த சைடு ஸ்டிக்கரிங் இதெல்லாம் வருது, அது நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ரைட். அதுபோக பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் ரெனோ ட்ரைபரை போலவே அதே சேம் LED டெயில் லேம்ப்ஸ் தான், இது ஸ்பிளிட் டெயில் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் இங்கே நிஸ்ஸான் பிராண்டிங் மட்டும்தான் பெரிய டிஃப்ரென்சியேஷனாக இருக்குது. அண்ட் கீழே அதே மாதிரி ஃப்ரண்ட் பம்பரை போலவே அந்த C-ஷேப்ட் டிசைன் எலிமெண்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும், அது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. அதுபோக நீங்கள் இங்கே பார்க்கலாம் ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டீஃபாகர் வந்துடுது. ஃப்ரண்ட் அண்ட் ரியருக்கு டேஷ் கேம் வந்து அந்த லிமிடெட் எடிஷனுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க, அது ஒரு தனி ஆப்ஷனல் கிட் பேக்கேஜாக கொடுக்குறாங்க. ஓகே, ரைட். ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்தவரை இந்த வித்தியாசங்கள்லாம் இருக்குது. ரைட், அடுத்தது இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. ஆக்சுவலி ஓவரால் டேஷ்போர்டோடைய தீம், டேஷ்போர்ட் டிசைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரைபர்லேருந்து கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணியிருக்காங்க. சின்ன வித்தியாசங்கள் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்டியரிங் வீலோடைய டிசைன் வந்து மேக்னெட்லேருந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸும் நீட்டாகவே இருக்குது.
அண்ட் மெயினாக நான் வந்து இம்ப்ரெஸ் ஆன என்ன தெரியுங்களா, இந்த சீட் உடைய மெட்டீரியல். ஓகே, இது ஃபேப்ரிக்கில் ரெகுலர் ஃபேப்ரிக்கும் கிடையாது, இது லெதரெட்டும் இல்லை. லெதரெட் இந்த சைடில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் இது வந்து சுவேட் டைப் ஒரு ஃபேப்ரிக் மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேப்ரிக்காக இருந்தாலும் சுவேடோடைய ஃபினிஷ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக ஆக்சுவலி நல்லாவே இருக்குது. ஓகே, ஸோ ஓவரால் டேஷ்போர்டோடைய தீம், இந்த ஓவரால் கான்செப்ட்டு, ஓவரால் லுக் இது அப்படியே ட்ரைபர்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணது தான். கொஞ்சம் மெட்டீரியல் அண்ட் கலர் தீம் வந்து மாற்றிருக்காங்க. அண்டு இங்கே டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. இது வந்து செகண்ட், அதாவது டாப் லெவலுக்கு ஒரு மாடல் கீழேருந்தே ஒரு டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடைக்குது. அதுபோக இங்கே டிரைவர் டோர் நீங்கள் பார்க்கலாம். ஆல் 4 பவர் விண்டோஸ் எல்லா வேரியண்ட்லையும் காமன் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் வார்வியம்ஸ் கிடைக்குது. அண்ட் டியூவல் டோன் லுக், ஸோ ஒரு பிரைட்டான ஆம்பியன்ஸ் கிடைக்கிறதுக்காக டியூவல் டோன் லுக் வந்து நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. யா, அண்ட் இன்டீரியருமே நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லி டியூவல் டோன் லுக்கில் தான் இருக்குது. ஏராளமான ஃபீச்சர் லோடட், நல்லாவே சூப்பராக ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரைட், இப்போ உள்ளே ஏறுவோம். ஸோ உள்ளே ஏறி உட்காந்து பார்த்தோம்னா டேஷ்போர்டோடைய லுக் அண்ட் வியூ இப்படி தான் இருக்குது. ரைட், இது வந்து அப்படியே சைபரோட தாங்க, பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ நான் வந்து டிஸ்பிளேஸ் ஆன் பண்ணால் இப்படி தான் காட்டுது. வியூ நீங்கள் பார்க்கலாம். இது வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ட்ரைபரில் பார்த்த மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அண்ட் ஆவரேஜ் மைலேஜ் டிஸ்பிளே அதெல்லாமே நார்மலாக வரும். ஆனால் டாப் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஃபுல் கலர் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. தெரியும், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எக்ஸாக்ட்லி சேம் தான், எக்ஸாக்ட்லி சேம். இதில் நீங்கள் வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஆஸ் யூஷுவல் நார்மலாக எப்பவும் போகிற வர்ற ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா தான், பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஏசி மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. பட் ரியருக்கு தனி ஏசி கண்ட்ரோல் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இங்கே சென்டர் கன்சோலில் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைபரில் எப்படி இருந்ததோ அதே விஷயங்கள் தான். ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. டிப்பிக்கலாக ட்ரைபரில் வர அதே சேம் கிரெடிட் கார்டு சைஸ் ஸ்மார்ட் கீ. க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறதுக்கு இங்கே பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் இங்கே நீட்டாக இருக்குது. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர் இதோ. இதை தவிர 5 ஸ்பீட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கிடைக்குது இந்த கிராவைட்டை பொறுத்தவரை. அண்டு மேலே நீங்கள் பார்க்கலாம் டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் இருக்குது. ஓகே, அண்ட் க்ளவ் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியூவல் க்ளவ் பாக்ஸ். மேலே ஒரு க்ளவ் பாக்ஸ், கீழே ஒரு க்ளவ் பாக்ஸ். அது நல்ல டீப்பான இன்டெப்த்தான க்ளவ் பாக்ஸ், சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல பேக்கேஜான ஒரு வெஹிக்கிளாக இருக்குது ஃபீச்சர்ஸ் ரீதியாக இந்த இது நிசான் கிராவைட். ஆல்ரைட், அதுபோக 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அதுக்கான கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன். ஸோ அதுவும் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர் டாப் வேரியண்ட்ஸில் கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் டாப் வேரியண்ட்லேருந்து கிடைக்குது, மிட் வேரியண்ட்லேருந்து இருக்குது. ஓகே, இப்போ பேக் சீட் பார்க்கலாம். ஓகே, நிசான் கிராவைட்டோடைய பேக் சீட் ஆக்சுவலி பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ட்ரைபருக்கும் இருக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் எதுவும் வந்து இல்லை. காரணம் அதே லெவலில் ஃப்ளெக்சிபிலிட்டி, அதே மாதிரி சீட்டு மடக்கி போடுற ஆப்ஷன்ஸ், சீட்டு ஸ்லைட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ரோ சீட்டுமே தாராளமாக நீங்கள் ஸ்லைடிங் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இன்னும் பின்னாடி தள்ளிட்டிங்கன்னா நல்ல தாராளமான லெக் ரூம் இருக்கும். இப்போதைக்கு பேக் சீட் வந்து கொஞ்சம் ஃபோல்டாக இருக்குது, அதனால தான் இந்த அளவுக்கு லெக் ரூம் இருக்குது. ஆனால் 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரிக்ளைன் அட்ஜஸ்ட்மெண்ட் தாராளமாகவே இருக்குது. ஸோ இந்த சீட்டை நீங்கள் இந்த அளவுக்கு ரிக்ளைனும் பண்ணிக்க முடியும், சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே சமயம் டம்பிளும் ஈஸியாகவே நீங்கள் பண்ணிக்க முடியுங்க. ஸோ நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இங்கே தனியாக ரியர் ஏசி வெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் செகண்ட் வேரியண்ட்லேருந்து ரியர் ஏசி வெண்ட்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக வருது. 6 ஏர் பேக்ஸ் வந்து எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக சைடில் கொடுத்துருக்காங்க. ரியரில் பவர் விண்டோஸுமே இருக்குது. எல்லா வேரியண்ட்லையுமே ஆல் 4 பவர் விண்டோஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வருது. இப்போ தேர்ட் ரோ பார்க்கலாம். இந்த நிசான் கிராவைட் என்னதான் பட்ஜெட் எம்பிவியாக இருந்தாலும் ஃப்ளெக்சிபிலிட்டியில் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. தேர்ட் ரோக்குள்ளே ஏறுறதுக்கு நீட்டாக 1 டச் டம்பிள் டவுன் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி நைஸ், நீட்டாகவே ஃபோல்ட் ஆகிறது. தேர்ட் ரோடைய ஆக்சுவல் ஸ்பேஸ் நீங்கள் உள்ளே பார்க்க முடியும். ஆக்சுவலி டீசெண்டாக இருக்குது. அடல்ட்ஸ் வந்து உட்கார முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் ஓகே, நமக்கு ஏற்கனவே தெரியும். ரைட், ஓகே, இப்போதைக்கு இந்த செகண்ட் ரோ சீட்டை வந்து நான் வந்து எனக்கு தேவையான ஹைட் அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் முன்னாடி இழுத்து தான் வச்சுருக்கேன். நான் இங்கே ஆக்சுவலி லைட்லாம் வேணாம்ப்பா, இட்ஸ் ஓகேப்பா. ஸோ இங்கே ஆக்சுவலி லைட்டிங் கொடுக்கல, அதனால தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், எனக்கு வந்து ஆக்சுவலி டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. என்னால் இங்கே ஷார்ட் ஜர்னிஸ்க்கு உட்கார முடியும். ஸோ என் ஹைட்டுக்கு ஒரு ஆளே இங்கே உட்கார முடியும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க இங்கே நல்லா இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. மேலும் கம்ஃபர்ட் ரீதியாக இங்கே தனியாக ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ரூஃபில் தனித்தனி ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராப்பரான 6 ஏர் பேக்ஸுங்கிறது இங்கே கடைசி வரைக்குமே இந்த சைட்லேயுமே ஓப்பன் ஆகுது. ஸோ சேஃப்டி இஸ் அ பிக் ப்ளஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓவரால் லெக் ரூம் நீங்கள் இந்த ஆங்கிலையும் பார்க்க முடியும். ஓகே, நல்ல லெக் ரூம் இருக்குது. ஹெட் ரூம் ஆக்சுவலி பிரச்சனை இல்லை. என்னால் இங்கே கரெக்டாக ஃபிட்டிங்காக உட்கார முடியுது. ஃபிட்டிங்காக இருக்குது, ரொம்ப ஸ்பேஷியஸ்னு இல்லை, ஆனால் ஃபிட்டிங்காக கரெக்டாக உட்கார முடியுது. இட் இஸ் ஆக்சுவலி சர்ப்ரைசிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ லக்கேஜ் ஸ்பேஸ் பார்க்கலாமா? அடுத்து இங்கே பேக் சைடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஸ்பேஸ். ஓகே, ஸோ 7 சீட்டர் அப்படின்னு இருக்கும்போது ஜென்ரலாகவே லக்கேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. ஸோ திறந்து காட்டுறேன்.
ஓகே, ஸோ 7 சீட்ஸ் இருக்கும்போது லக்கேஜ் ஸ்பேஸ் இவ்வளோ தாங்க இருக்குது. ஆக்சுவலி சின்ன ஃபைல் பேக்ஸ் வேணால் வைக்க முடியும், பெரிய அளவில் ஒன்றுமே இல்லை, ஒரு கை அளவு தான் இருக்குது. ஓகே, சின்ன பேக்ஸ் வேணால் வைக்கலாம், இந்த பேக் பேக் கூட கொஞ்சம் குண்டாக இருந்தால் வைக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரை இந்த பிளாட்ஃபார்மோடைய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3rd row சீட்ஸை நீங்கள் வந்து ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இதுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த 3rd row சீட்ஸை மொத்தமாக கழட்டிக்கலாம். ஓகே, ஸோ மொத்தமாகவே கழட்டிக்கலாம். அப்படியே கழட்டிட்டிங்கன்னா ஒரு 625 லிட்டர் வரைக்கும் ஸ்பேஸ் வந்து லிபரேட் ஆகும். பிரச்சனையே இருக்க போகிறதில்ல. ஓகே, 5 பேர் தான் இருக்காங்க வண்டியில், இல்லை 6 பேர் தான் இருக்காங்கன்னா ஒரு சீட்டு 2 சீட்டு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷஃபில் பண்ணி கழட்டிட்டு ஈஸியாக லக்கேஜ் பேக் பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகே, ஸ்டெப்னி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடிக்கு அடியில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சைஸ் கம்மி, 14 inches ஸ்டெப்னி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது டெம்பரரி யூஸுக்கு அது பரவாயில்லையா இருக்கும். ஆக்சுவல் லக்கேஜ் ஸ்பேஸ் இந்த அளவுக்கு இருக்குது. நான் வந்து இனிமேல் ஊருக்கு வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு ப்ராப்பர் ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். ஸோ வாங்க, இப்போ இந்த வண்டியோடைய இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. சிஎன்ஜி கொடுக்க போகிறாங்க, அந்த கான்செப்ட் இங்கே வச்சிருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம வந்து நிசான் கிராவைட்டோடைய ஒரு கான்செப்ட் கூட இருக்கும், சிஎன்ஜி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கான்செப்ட் வந்து இந்த டியூவல் சிலிண்டர் கான்செப்ட்ங்கிறது ஹேட்ச்பேக்ஸ் அண்ட் காம்பாக்ட் எஸ்யூவிஸ்க்கு தான் இருந்திருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எம்பிவிக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3rd row சீட்டை கொஞ்சம் ஒரு 2 inch முன்னாடி தள்ளிட்டு இங்கே 2 சிலிண்டரை மேலே கீழே அப்படின்னு அசம்பிள் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து ஒரு கான்செப்ட் தான். இது கூடிய விரைவிலேயே ரெட்ரோ ஃபிட்டிங் அட் த டீலர்ஷிப் மாதிரி இந்த சிஎன்ஜி கிட் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வேணும்னா டீலர் கிட்ட எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி இந்த கிட்டை நீங்கள் ரெட்ரோ ஃபிட்டிங்காக டீலர் சார்பாக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் இதனால என்னன்னா 3rd row ஸ்பேஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஓவரால் லெக் ரூம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது உங்களால் பார்க்க முடியாது. பட் எனிவே, நான் வந்து இந்த சிஎன்ஜி கிட் வந்து நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக ஒரு ரிவ்யூ வந்து கொண்டு வரேன். ஆனால் இதனுடைய கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 கிலோ வரைக்கும் சிஎன்ஜி ஃபிட் பண்ண முடியும், ஆக்சுவலி சிஎன்ஜி போட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான இங்கே சேஃப்டி வால்வ்ஸ் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி ஃபில்லிங் ஆஸ் யூஷுவல் இங்கே பெட்ரோலோடைய போர்ட்லேயே தான் சிஎன்ஜி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு ஃபியூச்சரில் நல்லா இருக்குங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. வாங்க இந்த நிசான் கிராவைட்டோடைய சம்மரி நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிசான் கிராவைட் இதோ லான்ச் ஆகிருச்சுங்க. 5.65 lakh எக்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து. ஸோ கூடிய விரைவிலேயே இதனுடைய வேரியன்ட்ஸ் என்ன எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த வண்டி எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குது, நம்ம ஊருக்கு போய் ப்ராப்பராக ஒரு டீடைல் ரிவ்யூ நான் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஆஸ் ஆஃப் நவ் இது நிசானோடைய மோஸ்ட் அஃபோர்டபுள் 7-seat MPVயாக இருக்குது. பட்ஜெட் ஓரியன்டட் ஃபேமிலி பையர்ஸ்க்கு இது நீட்டாகவும் இருக்கும். அதே சமயம் டாப் அண்ட் வேரியன்ட்னு பார்க்கும்போது ஏராளமான ஃபீச்சர்ஸ் அள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி ஒரு சூப்பரான அடையாளமாக இருக்கும். ஒரு புது அடையாளம், புது லுக்ஸ், வண்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.